அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பூண்டு மிளகு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்லெண்ணெய், மிளகு, வர கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், கொஞ்சோண்டு உளுந்து, கடலப்பருப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, புளி, பூண்டு, அப்புறம் தக்காளி ஒன்று, வரமிளகா, உப்பு, அவ்வளோதான். இது தேவையான பொருட்கள். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் போட்டு இந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதிலே வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் எடுத்துகிட்டு கம்மியான சிம்மில் வச்சு எல்லாமே ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றாமையே அரைக்கணும். பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைக்கணும். எல்லாம் அரைச்சிட்டு எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 100 கிராம் அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோன்னு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை அதை தாளிக்கவும் போடணும். நம்ம போட்டுட்டு வரமிளகா 2 எல்லாம் போட்டு கம்மியான இதிலே எல்லாமே செஞ்சு எடுக்கணும். இது ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது, கம்மியாக தான் வச்சு செய்யணும். அப்புறம் நாங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் கேட்ரிங்லாம் செய்கிறோம். யாராவது ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் தரோம். கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, அப்புறம் சிக்கன், ஸ்வீட்டு எல்லா ரெசிபியும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாமே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதிலே தக்காளியும் போட்டுட்டு இந்த இது பவுட்ரு இருக்குல்லையா, அதுவும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போயே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா அதே மாதிரி கம்மியில் வச்சு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் அந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ரொம்ப கம்மியிலே வச்சு செஞ்சுட்டே இருக்கணும். பார்த்தா சூப்பராக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து சாப்பாட்டுக்கு, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இது ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும், வெளியே வச்சாலுமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு